இந்த 2 ராட்சசிகளை கட்டிக்கிட்டு நான் சின்ன படம். என்ன நீ சின்ன பட்டு கிழிச்ச? எப்படி எப்படி எங்க வந்து இடிக்கிறான் பாருங்க. கல்யாணம் பண்ணும்போது போன்ல பேசும்போது லவ் பண்ணும்போது கண்ணே மணியே பட்டு குஞ்சு தங்க குஞ்சு கொஞ்சறது. இப்ப நாங்க 2 பேரும் உனக்கு ராட்சசியா தெரியறோமா? குனி 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 தெரியறமா 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 மாமா நல்லா போற மாமா கட்டி பிடிக்கிறான் பாருங்க அதே சாக்குல. இங்க வாங்க இங்க வாடி. எதா இருந்தாலும் மொத பொண்டாட்டி தான். நீ அடிக்கிறத பார்த்துட்டு அவ எவ்வளவு மனசுல வருத்தப்படுறா பாத்தியா? மாமா ஆறுதல் சொல்றது கூப்பிடுறா. மாமா நாலு வெப்பா சொல்லு மயிலு. சந்தோஷமா இருக்கு மனசே இப்பதான். ஏண்டி நீமா அடிக்கிற? அவ இப்போ உனக்கு பொண்டாட்டியானவ. அவளுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உனக்கு பொண்டாட்டியானவ. அவ அடிக்கும் போது நான் மட்டும் அடிக்காம இருந்தா எனக்கு எவ்வளவு கௌரவ குறைச்சலா இருக்கும் சொல்லு. அதனால உன்னை அடிக்கிறேன். அடி பாவிகளா, இப்படியே என்ன அடிச்சு துவைச்சு எடுக்கிறீங்களடி. நான் என்னதாண்டி பண்றது? ஏங்க இங்க வாங்க வாங்க. இல்ல நான் வந்துருவேன். என்ன யாரு நினைச்ச? நான் வந்துருவனா? என் புருஷன் தான் பின்ன கள்ள புருஷனா கூப்பிடுற? நான் வர மாட்டேன். இவ்வளவு அடி வாங்கி சீக்கிரம் பாருங்களேன். அங்க இருந்தே பேசு. ஏய் மவனே, என்னடா வீட்ல இவ்வளவு சத்தம்? பேசிட்டு இருந்த மாமா. ஏயா நீ ஊர்ல பெரிய மனுஷன், இங்க சோத்துக்கு வழி இல்லாம நான் அடி வாங்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இந்த குடும்பத்துல உண்மையை சொல்லி ஆகணும். எனக்கு சோறு போட்டே ஆகணும். ஏமா ஏமா மருமகளே, ஏமா மருமகளே, என்னையா மாமனாரே? நீ சொல்ற வேலையெல்லாம் உங்களை தட்டாம அவன் செய்யறானே. ஆமா, 2 பேரும் ஆளுக்கு ஒரு நாளைக்கு சோறு போட்டு அவனை நல்லா பாத்துட்டா என்னமா? சரி மாமா. திங்கள் இல்ல இல்ல, இன்னைக்கு நான் ஒரு முடிவு சொல்றேன். வாரத்துக்கு 7 நாள். ஆமா. நீ என்ன பண்ற? 3 நாளைக்கு சோறு போடு. நீ என்ன பண்ற? 3 நாளைக்கு சோறு போடு. சரி மாமா. திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளைக்கும் நான் சோறு போடுறேன். போதுமா? என்ன பண்ணி தொலைக்கிறது? வியாழன் வெள்ளி சனி அந்த 3 நாளைக்கு நான் வடிச்சு கொட்டுற தின்னு தொலைட்டோம். சரி 6 நாள் போச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. யார் வீட்டுக்கு நான் போறது? அப்படியே அமுக்கி வச்சுட்டு படு போய். யார் வீட்டுக்கு போறதா? வீட்டுக்கு போயா கூமுட்ட? எப்ப பாரு மூத்த பொண்டாட்டி நான் தான் சொல்றால. ஏன் அந்த ஒரு நாள் சோறுபடி வேணா குறைஞ்சா போயிரும். ஆடி வாடி டிப்பர் தலைச்சி ஆவுனா நான் தான் இந்த குடும்ப வரிசையை ஏன் வயிற்றுல சுமக்கிறேன் நான் என்னமோ ஊர்ல இல்லாத பிள்ளைய முக்கி பெத்தி எடுத்துட்டாலாமா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்கறதுக்கு. சொல்லிட்டுதேல இவனுக்கு நீயே சோற போடு. நான் உனக்கு போட மாட்டேன். அவன் பிச்சை எடுக்கட்டும். ஏமா நீங்க 2 பேரும் இப்படியே சத்தம் போட்டுட்டு இருந்தா இந்த ஞாயிற்றுக்கிழமானா நாங்க 2 பேரும் என்னமா பண்றது? பிச்சை எடுக்கையா? இப்பதானே சொன்னேன் பிச்சை எடுத்து போய் இந்த கோயில்கிட்ட உட்காரு. இருக்கிறவங்க எட்டரை நல்லா போட்டு விடுங்க. தின்னுட்டு போட்டோம். போங்கடி, நான் பாத்துக்கிறேன். ஏப்பா இந்த மாரிய கோயில் மண்டபத்திலே படுத்துக்கிறேன். ஏதாவது சோறு கிடைக்குமா? டே மகனே, இன்னைக்கு முத்துமலை முருகன் கோயில்ல சாப்பாடு போடுறாங்களாம். வாடா நம்ம அங்க போய் சாப்பிடுவோம். இது ஒரே ஓட்டமா?
மல்லியப்பூ வாசம் மூக்க தொலைக்கும் மூச்சு முட்டை ஏறி சுட்ட கிளப்போம் மனசு பக்கு பக்கன்னுதான் கவிச்சு கொள்ளுறப்போ உடம்பு சட்டு குக்கன்னுதான் தழுவு சொல்லுறப்போ ஒன்ன நான் தொட நீ தொட நாடி நரம்பு சுருண்டு சொக்குதம்மா மல்லியப்பூ வாசம் மூக்க தொலைக்கும் மூச்சு முட்டை ஏறி சுட்ட கிளப்போ தாப்பாள போட்டு புட்டு போர்வையத்தான் போத்திக்கிட்டு பாப்பாவ பக்குவமா பாராட்டணும் முன்னும் பின்னும் பார்த்து முத்திரைய போட மாங்கோயிலே பூங்கோயிலே மாமனின் வார்த்தைய மறுக்காம கேளு மல்லியப்பூ வாசம் மூக்க தொலைக்கும் மூச்சு முட்டை ஏறி சுட்ட கிளப்போ கண்ணாளங்கட்டிக்கிட்டு காத்திருந்த மேல கெட்டு கச்சேரி வைக்கணும் இப்போ சாத்தியே பாலிருக்கும் பான பார்த்தவுடன் பூன பால் இருக்க பழம் இருக்க ஆரம்பம் ஆனது அடங்காத ஆசை மனசு பக்கு பக்குன்னுதான் தவிச்சு துள்ளுறப்போ உடம்பு சத்து புட்டுன்னுதான் தழுவ சொல்லுறப்போ மல்லியப்பூ வாசம் மூக்க தொலைக்கும் மூச்சு முட்டை ஏறி சுட்ட கிளப்பும் வணக்கம் தம்பி. உங்களை தான் பார்க்க விளாண்டு இருந்தேன் தம்பி. அதான் வந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. ஆமாங்க, ஒரு முக்கியமான வேலையா சென்னை கிளம்பிட்டேன். நீங்கள் வந்த விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்கிறேன். அது ஒன்றும் இல்லை தம்பி, என் குடும்பத்தினுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். சின்னவனுக்கு கால் ஒடிஞ்சதுலேருந்து எந்த வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம்.
ஏதோ கவர்மெண்ட் போடுற ரேஷன் அரிசி வாங்கி வயிற்ற கழுவுறோம். ஆனால் உப்பு மிளகா செலவாங்க கூட காசு இல்லை தம்பி. அதனால தான் இந்த ஊரில் நிறைய பேர் சொன்னாங்க, கவுன்சிலர் தம்பி அனாதை பணம் எழுதி தராருன்னு. நீங்கள் அந்த அனாதை பணம் மட்டும் எனக்கு உதவி பண்ணீங்கன்னா ஏதோ வயிற்று பொழப்புக்கு சரியாக தம்பி. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா குறைஞ்சது 4000 செலவாகுமே. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே தம்பி போவேன்? வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட இருந்த நிலையில் நான் போய் 4000 ரூபாய் எங்கிருந்து கொடுப்பேன் தம்பி? இங்க பாரு முத்துசாமி, நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணி அந்த அனாதை பணத்துக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா எனக்கு பெரும் உதவியாக இருக்குது தம்பி. இங்க பாரு முத்துசாமி, எந்த ஒரு வேலைக்குமே பணம் செலவு பண்ணாதான் எதையுமே செய்ய முடியும். பணம் இல்லாம வெறுங்கையோட போனா எந்த வேலையுமே நடக்கவே நடக்காது. முதல்ல 4000 பணம் ரெடி பண்ணிட்டு வாங்க. மற்ற விஷயத்த அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். தம்பி தம்பி ரொம்ப காரங்க ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஒரு காயா நான் இருக்கேன். ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஒரு காயா நான் இருக்கேன். எலுமிச்சம்பழம் வேணுமா, நார்த்தங்க வேணுமா, நெல்லிக்காய் வேணுமா, மாங்காய் வேணுமா, இஞ்சி அவக்காய் பூண்டு புதினா 8 வகை ஒரு காய தொட்டு கதையா என்ன கிட்ட வந்து தொட்டு பாரு ரொம்ப காரையா. ஊத்திக்க மாமா ஒரு ராண்டு ஒரு காயா நான் இருக்கேன். ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஒரு காயா நான் இருக்கேன்.
முதலாளி பார்த்து, முதலாளி பார்த்து. ஏய் சக்கரவர்த்தி, ஏய் ஏடா பேரை விட்டு கூப்பிடுறா? தண்ணி போட்டதுக்கு அப்புறம் நீ முதலாளியா இருந்தா என்ன, நான் தொழிலா இருந்தா என்ன? முதலாளி இதுதான் நம்ம வீடு, பாத்துக்கோங்க. இதுதான் நம்ம வீடுன்னு எனக்கு தெரியும். போதாயிரம்னா சக்கரவர்த்தியா? போடா டேய் போடா. இதுவும் வேணாம், போடா வேணாம், போடா. ரவி, ஏ ரவி, என்ன யாரையும் காணா? ஏ ரவி, என்ன மாமா கூப்பிட்டீங்களா? ஆமா ரவி எங்க போட்டான்? ஏதோ ஆத்திர வரைக்கும் ஒரு வேலைன்னு சொல்லி போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அப்படியா? சரி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இருங்க எடுத்துட்டு வரேன். மாமா இந்தாங்க மோர் கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. ஆமா தண்ணி தானே கேட்டேன், மோரே கொடுக்குற? இல்ல மாமா, நீங்க களைச்சு போய் வந்திருப்பீங்களா, பார்த்தா அப்படி தெரியுது, அதனாலதான் மோரோட வந்தேன். அப்படியா? சரி கொண்டா. கையை விடுங்க. ஏறக்கா விழ சொல்ற? உன்னை வேற யாருக்குமே கட்டி கொடுக்க கூடாதுன்னு தான் என் தம்பிக்கே கட்டி வச்சேன். எப்ப இந்த அழகான உடம்ப பார்க்கும் போதெல்லாம் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கலான்னு ஏங்கிட்டு இருந்தேன். அதுக்கு இப்பதான் சரியான நேரம் கிடைச்சது. உன்னோட தம்பி பொண்டாட்டி மறந்துட்டு பேசாத. நான் மறக்கல, நீதான் என்ன வெறுக்கிற. சத்தம் போடாம நீயே சம்மதிச்சுனா 10 நிமிஷத்துல மேட்ரை முடிச்சுட்டு போயிட்டே இருப்ப. அடம் முடிச்ச உன்னை ஆசை தீர்வலுக்கு அனுப்பிச்சுட்டு விடவே மாட்டேன். பூச்சாண்டி காட்டுற வேணாலும் வேற என்கிட்ட வச்சுக்கிட்ட அதையே பார்க்கலாண்டே. எனக்கு உங்க அண்ணன் பண்ண காரியத்தை பாத்தீங்களா? நீங்க வரலன்னா என்னோட நிலைமை என்ன இருக்கும்? இனிமே ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்கக்கூடாது. வாங்க நம்ம எங்கேயாவது போயிடலாம். தம்பி, நான் எதுவும் பண்ணலடா, நான் எந்த தப்பு பண்ணலடா. நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணலடா. தண்ணி கொஞ்சம் ஓவரா போச்சுடா தம்பி, மத்ததெல்லாம் ஒண்ணும் நடக்கலடா. நீ செஞ்ச தப்ப என் கண்ணுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு அப்புறம் எப்படா தப்பா நினைக்காம இருக்க முடியும்? நீலாம் கூட போடுற அண்ணனாடா, ஒரு அண்ணன் செய்யற காரியமாடா இது? ஜென்மமே, உன்னை நம்பித்தாண்டா என் பொண்டாட்டி விட்டுட்டு போனேன். உன்னை நம்பினதுக்கு நீ செய்யற காரியமாடா இது? நீ நானும் ஒரே வயத்துல தாண்டா போனதான். ஆனா உனக்கு மட்டும் எங்களால வந்துச்சு இந்த சுய புத்தி. சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்க மாட்டேன்டா.
இப்பவே கோயம்புத்தூர் போறேன்டா. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொத்தை ரெண்டா பிரிக்கிறேன்டா. அதுக்கப்புறம் நான் உனக்கு தம்பி இல்ல, நீ எனக்கு அண்ணன் இல்ல. கோயம்புத்தூர் போறல, போற வழியில காரை மறிச்சு போறல உன்ன இந்த சகல வரைச்சு பகச்சிட்டு எவனும் நல்லா வந்த சரிச்சு மேல்றா உனிக்கிற உன்ன பழியா கொண்டா காரி சாவிய. டேய் என்ன மன்னிச்சுடா. டேய் தெரியாத போதையில தப்பு பண்ணிட்டா, என்ன மன்னிச்சுடா. டேய் என் உயிரிடா நீ. பிரிக்கிற பங்கு எவன்டா சிகரெட் குடிச்சு போட்டது? குடிக்கிறது நம்ம அமைக்கிறது. பொழப்பா போச்சு. சண்டாளகளா அணிவனாங்குது. மாம்ஸ் மாம்ஸ் ப்ளீஸ் கம். வாவ், இங்கிலீஷ் அடிக்கவா? இங்கிலீஷ்ல நீ கூப்பிட்டாலும் வந்து ஒண்ணும் பண்ண மாட்டான் இவன். ஃபாலோ பண்ணுங்கணும் வாங்க. ஃபாலோ. மாமா மாமா இன்னைக்கு நீ இங்கேயே படுத்துக்கோடா. இங்கே வா. ஐயோ, இன்னைக்கு சாயந்தரமே தெரிஞ்சிருந்தா அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வந்து ஒரு அசத்து மாமா அல்வா மல்லிகை பூலாம் அது கூட கேட்கலையா? நீ மட்டும் போதும். ஏங்க இங்க வாங்க, வாங்கன்னு சொன்னேன். பாரு, அங்கெல்லாம் போக கூடாது, இங்கே தான் இருக்கணும். ஏங்க வர ஏங்க வரீங்களா? நாங்க வரட்டுமா? கூப்பிட்டுட்டே இருக்கிறா என்னன்னு ஆஹா, நீங்க தான் இருக்கணும், போக கூடாது. அங்க வந்தீனா ஒரே அடி, நான் வந்தேன்னா வச்சுக்கோ. அவ பாரு ரொம்ப அவசரப்பட்டு கூப்பிடுறா, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம் கேட்டு ஓடி வந்துடணும். போ. ஏங்க ஏங்க இன்னைக்கு நீங்க என்ன சொடக்கல எடுத்து விடுறங்க. ஏங்க இன்னைக்கு நீங்க என் கூடயே இருங்க. ஐயோ, இன்னைக்கு அவள்கிட்ட வரேன்னு சொல்லிவிட்டேன். ஒரு நாளைக்கு உன்கிட்ட வரனே. இங்க பாருங்க, நீங்க என்ன விட்டுட்டு அவகிட்ட போனீங்க, நான் உங்ககிட்ட கோவிச்சுக்குவேன், பாத்துக்கோங்க. என்னடி துன்பமா போச்சு, ஏண்டி இப்படியே உசுப்பு ஏத்துறீங்களேடி. இருடி, இன்னைக்கு மட்டும் அவள்கிட்ட பாத்துட்டு வந்துடுறேன். ஒரு நாளைக்கு ஒண்ணு நான் பாக்குறேன். ஓஹோ, அப்ப என்னோட அவ உசுத்தி அவளோட நான் அப்படின்னு கேவலமா போயிட்டேன். அப்ப அவதான் உனக்கு வேணுங்கிற? ஐயோ அப்படி இல்லடி. ஐயோ, அங்க போறட்டு இங்கன்னு ஏறிட்டு இருக்கிற பாரு. எக்கட போய் தோடா, என் மூஞ்சிலே முழிச்சிடாத. மயிலு சொல்லு மயிலு. தொடாத. இவ்வளவு நேரம் அங்க என்ன போய் மயிர பிடிக்கிட்டு இருந்த? சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். என்ன பேசுன? என்ன சும்மா பேசுன? ரொம்ப கோபமா இருந்தாளா, அன்பா பண்பா அப்படி அடக்கம் பண்ணிட்டு வந்தேன். என்ன 16 நிமிஷமா அவட்ட பேசிட்டு இருப்ப? நான் உன்னை கூப்பிட்டல்ல, அவட்ட எதுக்கு போன? அப்போ என்னை விட உனக்கு அவதான் முக்கியமா போயிட்டா.
என்கிட்ட இல்லாதது அவகிட்ட அப்படியே தான் இருக்குது. அப்ப அங்கேயே போ. போயா டபரா வாயா. மயிலு மயிலு மயிலு. தாப்பா போட்டுட்டியா? சரி, 10யாவது போய் நைஸ் பண்ணுவோம். இவளும் தாப்பா போட்டுட்டாளா? போடா, இந்த வெராண்டாவிலேயே துண்டை விரிச்சு போட்டு படுக்க வேண்டிதான். 2 பொண்டாட்டி கட்டணும் கெதி எல்லாமே இப்படி தான். அங்கேயும் போக முடியாத, இங்கேயும் போக முடியாத, என்ன பண்ணுறது? 2 பேருமே நல்லா உசுப்பி ஏற்றி விட்டுட்டாளுவ. துண்டை விரிச்சு போட்டு மல்லாக்கா படுத்துட்டோம்னு வச்சுக்க, எவனோ முளைக்குச்சி உண்ணிட்டான்னு மாட்டை பிடிச்சி கட்டி விடுவான். நம்ம கமுந்தே படுத்துக்கலாம். கவிதா, வாமா வாமா. என்னம்மா விஷயம்? திடீர்னு என்ன வர சொன்ன? அது ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு கறி குழம்பு செஞ்சேன். அது நாட்டுக்கோழி குழம்பு. என் கையால் செஞ்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தான் உங்களை வர சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதான்ப்பா சொல்லிவிட்டேன். சரிம்மா, மாப்பிள்ளை எங்க வேலைக்கு போயிட்டாரா? ஆமாப்பா. அப்பா, அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது. முதல்ல நீங்கள் வந்து சாப்பிடுங்க. வாங்கப்பா. சரிம்மா, வாமா. அண்ணா அண்ணா அண்ணா. நீயா? ஆமா, எதுக்கு இங்கே வந்த? என்ன விஷயம்? இல்லை, அண்ணனை பார்த்துட்டு போகலான்னு அப்படியே வந்தேண்ணே. அப்படியா? உங்கள் அண்ணன் வேலைக்கு போயிருக்காரு. வரதுக்கு எப்படியே ராத்திரி ஆகும். என்ன விஷயம் என்கிட்ட சொல்லிட்டு போ. உங்கள் அண்ணன் வந்ததும் அதை நான் சொல்லிடுறேன். போதுமா? அண்ணே, எனக்கு கால் அடிபடுறதுலேருந்து என்னால் எந்த வேலைக்கும் போக முடியல. சாப்பாட்டுக்கே வீட்டில் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. அதை பார்க்கும்போது என் நெஞ்செல்லாம் பதப்பதிக்குது அன்னைக்கு. அதான் அண்ணனை பார்த்து ஏதாவது காசு இருந்தால் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அதானே பார்த்தேன். பணம் இல்லைன்னா 3 பேர் நேரா இங்க வர வேண்டியது. இங்க மட்டும் என்ன கொட்டையை கிடக்குது வந்தது தூக்கி கொடுக்கறதுக்கு. ஆமா, நீங்க வரும்போதெல்லாம் பணத்தை தூக்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்க என்ன நடுத்தர 2 பிச்சை எடுக்கிறது? இங்க பாரு, இப்பெல்லாம் சுத்தமா கையில காசுல. போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வா. எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். சரி. ஆ அண்ணே அண்ணே, என்ன பசிக்குதுண்ணே. ஐயோ, நானே கேட்கணும்னு நினைச்சேன். சரி இரு, வரேன். இந்தா பழைய சொரை கரைச்சி கொண்டு வந்திருக்கேன், குடிச்சிட்டு போ. ஏன்னா வீடு தேடி வந்தவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. ஐயோ, அந்த பாவம் எனக்கு வேண்டாப்பா. இந்தா. இல்லைண்ணே, நான் வீட்டில் போய் சாப்பிடுவேன். என்னடா பழைய சோறு கரைச்சி கொடுக்குறேன்னு பார்க்குறியா? இங்கே பா சிவா, இதையே தான் நாங்களும் சாப்பிட்டோம். இந்தா சாப்பிடு. தம்பி, எப்படா வந்த? கால் வலியெல்லாம் இப்போ எப்படா இருக்கு? பரவாயில்ல. கவிதா, என்னங்க? என்ன கவிதா, என் தம்பிக்கு பழைய சோறு ஊற்றி ஊற்றி கொடுத்துருக்க. ஏன் சாப்பாடு செய்யலையா? அது வந்து இல்லைங்க, இனிமே தான் அரிசியை ஊற போடணும். எது செய்யலைங்க. மெதுவா சாப்பிட்றா தம்பி. என்னடா சாப்பிட்டு 10 நாள் ஆன மாதிரி சாப்பிட்ற? ஆமாண்ணா, ஆமாம். சாப்பிட்டு 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 4 நாள் ஆச்சுண்ணா.
திருப்தியா வாடரே மாப்பிள வாங்க வாங்க நீங்களும் வந்துட்டீங்களா மா மாப்பிள பசியோட வந்திருப்பாரு கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு மாப்பிள இன்னைக்கு என் பொண்ணு சமைச்சிருந்தா பாருங்க கறி குழம்ப பிரமாதம் அப்படியே நாட்டுக்கோழி வறுவல் செஞ்சு வச்சிருந்தா அருமைன்னா அருமை அப்படியே எங்க அம்மாவோடைய கைப்பக்கம் என் பொண்ணுக்கு வந்துருக்குது மாப்பிள சூடு ஆறங்காட்டி போய் சாப்பிடுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது போயிட்டு வரேன் அம்மா வரமா சரிப்பா பாத்துப்பா பாத்துப்பாங்க ஏண்டே நாய என் தம்பிக்கு பழைய சோறு ஊத்தி கொடுத்துட்டு உங்க அப்பனுக்கு கறி சோறு தொட்டுதோ உனக்கு என்ன தேவை இருந்தாங்க என் தம்பிக்கு பழைய சோறு ஊத்து குடிப்ப ஏண்டி அவன் என்னடி உனக்கு பாவம் பண்ணா அவனுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு அவனுக்கு கொஞ்சோண்டு வெறும் குழம்பு ஊத்திருந்தா கூட வயிறார சாப்பிட்டு போயிருப்பானாடி சண்டை பாவி உனக்கு இறக்கமே இல்லையா என்ன ஒரே குதி குதின்னு குதிக்கிற ஆமாயா எனக்கு மனசாட்சியே இல்லதா ஆமா சோத்துக்கு சாத்துக்கு இல்லைனா யார் கொண்டு வந்து கொடுக்கறா எங்க அப்பா தான் எல்லாமே செய்யறாரு அவருக்கு செஞ்சு போறதுல என்னையா தப்பு இருக்கு சொல்லு தப்புதான் உன்னை கல்யாணம் பண்ண பாரு நான் செஞ்ச தப்புதாடு ஆமாயா இங்க பார் என்ன கல்யாணம் பண்ணதுதான் நீ இப்படி நல்லா இருக்க இல்லன்னு வெச்சுக்கோ தோ நகரு இதுங்களோட சேர்ந்து நடு தெருவுல நின்னு பிச்சை தான் எடுத்துக்கணும் பிச்சை என்னடி சொன்ன நாயே பிச்சை எடுக்கிறேன் உலக மரியாதை உள்ள போயிட உன்னை கொண்டே விடுவேன் ஓடி உள்ள ஓடி விட பிரச்சனை இந்த மாதிரி டே தம்பி என்னால தானே இவ்வளவு பிரச்சனை டே தம்பி நான் இங்க வந்துருக்க கூடாதுண்ணா நான் வந்திருக்கவே கூடாதுண்ணா அண்ணனை பாக்குறதா நான் வெளியில பாத்துக்கணும் டே தம்பி இங்க நடந்ததெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதடா இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்பா அம்மா கிட்ட சொல்லி விடாதடா அவங்க வீணா சங்கடப்படுவாங்கடா டே தம்பி நாளைக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்து அப்பா அம்மாவை பாக்குறேன்னு சொல்றேன் அழுவாதரா தம்பி நான் இருக்கிறேன்டா உனக்கு நீ அழுவாதரா தம்பி நான் பாத்துக்கிறேன்டா கிளம்புறேண்ணா நான் எதுவும் சொல்ல வந்தேன் கிளம்புறேன் தம்பி இதுல கொஞ்சம் காசு இருக்கு அப்பாட்ட கூடுற தம்பி நான் பாத்துக்கிறேன்டா அழுவாதரா தம்பி அழுவாதரா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக சரிம்மா நீ சொன்னதெல்லாம் கேட்டேன் மாப்பிள்ளை என்ன முடிவு எடுக்கிறாரோ எடுக்கட்டும்மா சொத்தை பிரித்தோன்னே நீங்கள் 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க நான் பார்த்துக்கலாம் ஆமாப்பா நானும் அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அவர் வரட்டும் வந்தோடனே இதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் என்னங்க ரவியோட வீடு இதுதானே ஆமாம்மா இதுதான் ஏங்க ரவியை யாரோ குத்திட்டாங்க என்ன பிரச்சனை தெரியலங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்கோம் என்னங்க சொல்றீங்க சொல்ற ஆமாங்க யார் குத்துறாங்கன்னு தெரியல நான் தான் ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கேன் போய் பாருங்க
என் புருஷனை யாரோ குத்திட்டேன்னு சொன்னாங்க. அவருக்கு என்னாச்சு? எப்படி இருக்காரு சொல்லுங்க. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நல்லா இருக்காருல்ல? சாரிங்க, ரத்தம் அதிகமாக இருந்ததால அவங்க எங்களால் காப்பாற்ற முடியலைங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எதனா செஞ்சு போட்டாங்க, ஒன்றும் முடியலைங்க. போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருந்துங்க. வந்தோம். அப்பா அப்பா அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாருப்பா. என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அப்பா ஜக்கம்மா சொல்றா. என்னன்னு சொல்றா? நல்ல காலம் இருந்திருக்கு, நல்ல காலம் இருந்திருக்கு. சாமி அதுக்கப்புறம் என்ன அப்படி சொல்லுங்க. இந்த 2 வீட்ல உள்ள பொஞ்சாதிகளுக்கு நல்ல காலம் இருந்திருக்கு, நல்ல காலம் இருந்திருக்கு. அப்படியா சாமி? லட்சாதிபதியாகவும் கோடிச்சுவரியாகவும் நல்ல காலம் இருந்திருக்கு, நல்ல காலம் இருந்திருக்கு. ஜக்கம்மா சொல்றா. சாமி நெசமாவ சொல்றீங்க? வாயை திறந்துருக்கான் பாரு. நெசமா சாமி சொன்னீங்க? டயலாக் பறந்துட்டானே. சாமி மேல ஏதாவது லட்சாதிபதி அப்புறம் ஏமா? சரி எங்க வீட்டுக்கார பத்தி ஏதாவது சொல்லுங்க சாமி, தெரியுமா? உங்க வீட்டுக்காரனை ரொம்ப வதை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்ல ஒரு ஆண் மகன் இருக்காரு, அதை மறந்துட்டீங்க டயலாக். ஜக்கம்மா சொல்றா. ஆண் மகனை தான் நீங்க மறந்தே போயிட்டீங்களே. சாமி இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. அந்த ஆண் மகனுக்கு 48 நாள் நேரம் சரியில்லாம இருக்கு. ஜக்கம்மா சொல்றா. சாமி அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க. பரிகாரம் இருக்கு. என்னது? அந்த 48 நாளும் சரியா அவனை பார்த்துக்கலனா நீங்க 2 பேரும் அவனை பார்க்கவே முடியாது. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி. இனிமே நல்லபடியா நாங்க அவரை பார்த்துக்கிறோம். ஜக்கம்மா சொல்றா. எந்த அம்மா பூ சொன்னாலும் காசெல்லாம் நீங்களே வச்சுக்கிறீங்களா? ஆமா சாமி. பால் காசு நீங்களே வச்சுக்கிறீங்களா? ஆமா சாமி. அவனுக்கு தினமும் 200 ரூபா கோட்டருக்கு கொடுக்கணும்னு ஜக்கம்மா சொல்றா. சாமி 200 400 கூட கொடுத்துறோம். ஆமா சாமி. அவ 200 ரூபாய், நம்ம 200, my 200, 400. அவர் நல்லா இருந்தாருன்னா போதும். ஓகே. ஓகே. வந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஜக்கம்மா சொல்றா. வந்த வேலை முடிஞ்சது. இந்த மன்மதனுக்கு நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சாமி வந்தது வந்துட்டீங்க. இருங்க எங்க வீட்டுக்காரர் வந்துருவாரு, பாத்துட்டு போயிடுங்க. நான் போனாதான் உன் புருஷன் வருவான். ஜக்கம்மா சொல்றா. என்னது நீங்க போனா அவரு வருவாரா? ஆமா. சரி நீங்க போங்க. நான் இன்னும் 4 வீடு பார்த்து சோசியம் சொல்லிட்டு போகணும். ஜக்கம்மா சொல்றா. வாச்சது தெரியல, எல்லாம் உளறி தொலைதுங்க. சரி நீங்க போங்க, அவர் வர நேரமாயிடுச்சு. வந்தவனும் சரியில்லை, ஜக்கம்மா சொல்றா. அவனை நல்லா பாத்துக்கோ. கோட்டுக்கு 200 ரூபாய் கொடுக்குறோம், 400 ரூபாய். இந்த பக்கம் போயா விட்டா நீ வீட்டுக்குள்ள போறது ஒரு கோட்டை உங்களுக்கு ஃபுல்லா அடிக்கிறது வர்றது அப்ப எப்படி இருக்கும்? முத்த வேற கொடுத்துட்டு போற மாதிரி போறாருக்கா தங்கச்சி. இனிமே நம்ம சண்டையே போட வேணாக்கா, ஒத்துமையா இருக்கும். பாரு மாமா வரதுக்குள்ள நம்ம வாய் குருசியா சமைச்சு வைக்கலாம். அப்பாடா, இப்பதான் என் பொண்டாட்டி 2 பேரும் ஒட்டுக்கா சமைச்சிட்டு இருப்பாளுலாட்டுங்குது. பாப்போம். மயிலு 10. மாமா எப்ப வந்தீங்க? மாமா இங்க வாங்க. வெயில்ல போய் நீங்க அலைஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுருங்கிராஜ் மூஞ்சி. மாமா டீ வேணுமா காஃபி வேணுமா மாமா? நான் போட்டு வரேன். மாமா என் வீட்டுக்கு தான் வந்திருக்கனா? இல்ல அடுத்த ஊடா. மாமா இனிமே நாங்க 2 பேருமே சண்டை போட மாட்டோம். ஒரு குடுகுடுப்புக்கார வந்தா மாமா வந்து உங்களை சந்தோஷமா பாத்துக்கணும்னு மட்டும் சொல்லிட்டு போனா. சாமியார் சொன்னாதாண்டி கேக்குறீங்க, நான் சொன்னா என்னகிட்டயே கேட்டுருக்கிறீங்க. ஆமா உங்களை சந்தோஷமா பாத்துக்கணும்னு சொன்னான்.
வேற ஏதாவது சொல்லியிருப்பானே? வேற எதுவும் சொல்லலையே. சொல்லியே. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. வேற எதுவும் சொல்லல மாமா. இல்லையே, எதுவுமே சொல்லியே அவரு. இல்ல டெய்லி 200 ரூபா குவார்டருக்கு கொடுக்க சொல்லல. அட ஆமா சொன்னா நான் மறந்தே போயிட்டேன் மாமா. மறந்தே போயிட்டுனா என்ன எடுத்து வந்து கொடுத்துருவீங்களா நீங்க 200 ரூபா? ஆமா ஏங்க ஏக்கா நீங்க யோசிச்சு சொல்லுங்க. அவரு சொல்லிட்டு போனது இவருக்கு எப்படி தெரியும்? ஆமால 200 ரூபாய் அவர் குடுகுடுப்புக்காரன் தான் சொல்லிட்டு போனா, இந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் இந்த பொட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. மண்டையில இருக்க கொண்டைய மறந்த மாதிரி எச்சில இருக்க பொட்டைய மறந்தே. ஐயோ கொண்டாடியே ஒழுங்கா நடந்துக்கலாம்னா நீ அதுல நினைச்சேன். இதுதான் சங்கதியா? நிறுத்துக்கிடி. இப்படியே சண்டை கட்டிட்டு இருந்தா நம்ம குடும்பம் எப்படி ஒட்டுக்கா சேருது? ஆளுக்கு இப்படியே சண்டை கட்டிட்டு இருந்தா பாரு நான் செத்து போயிடுவேன். என்ன பார்க்க முடியாது. நீங்க ப்ளீஸ் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. என் ஹார்ட் வெடிச்சு போயிடும். இங்க பாருங்க உங்க நெஞ்சு பதறாம நாங்க பாத்துக்கிறோம். மாமா ஐயோ நம்ம ஒண்ணாவே இருக்கலாம். நம்ம 3 பழம்
சிவா, என்ன மன்னிச்சிடு. உங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைங்க, பெரிய ஆள் இல்லை. நான் எதுக்கு உங்களை மன்னிக்கிறேன்? அப்படி சொல்லாதீங்க சிவா. நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு அந்த ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்துட்டான். நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேட வந்தேன். ஆனா உங்களை உங்க பாப்பா நினைச்சு கூட பார்க்கல சிவா. நீங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடி கோயிலுக்கு வரீங்க. ஆனா என்ன மாதிரி எப்படி திரும்ப வந்தோம்? வயிற்று பசிக்காக பிச்சை கட்டு வந்திருக்கேன். பிச்சை கட்டு இந்த கோயிலுக்கு வந்து சிவா, ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும் சிவா. அன்னைக்கு நான் உங்களை தூக்கி எறிஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையை தொலைச்சு நான் நிக்கிறேன். உண்மையான காதலா ஏமாத்துற எனக்கு அந்த கடவுள் கொடுத்த தண்டனை பாத்தீங்களா? ஏங்க, இல்லாத ஏழை தான் நான் கடவுள் மேலே பார்த்து போடுவோம் வர கஷ்டம் பார்த்து. உங்களை மாதிரி இருக்கவங்களாம் கடவுள் மேலே பார்த்து போட்டா என்னங்க நான் இருக்கு சிவா, அர்த்தம் இருக்கு. இந்த நிலைமைக்கு நானும் ஒரு விதத்துல காரணம்னு என் மனசாட்சி என்னையே உறுத்துது சிவா. சிவா, நான் உன்னோட கஷ்டத்துல பங்கு எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் சிவா. பா சாமி, போதும். நான் எவ்வளவு தூரம் இந்த உண்மையான அன்பை புரிஞ்சுக்க கேட்டேன். வசதி காலு இந்த காரணம் காட்டி என் காதலை வேணான்னு சொல்லிட்டு போனேன். மனம் போன போக்குல நீ வந்து உன் வாழ்க்கையை அமைச்ச. இப்ப என்ன ஆச்சு? இந்த கோலத்தில் வந்து நிற்குது. இது காரணம், இதுக்கு நீ தான் காரணம். நான் உன்னையே சுத்தி வந்து என் மனதை கெடுத்த, என் வாழ்க்கையை கெடுத்த. என் காலில் தான் ஓனமே தவிர என் மனசுல ஓனம் இல்லை. என் மனசை எவ்வளவோ சொல்லி பார்த்தேன்டா, சொல்லி பார்த்தேன். நீ கேட்கல. இதுக்கப்புறம் நான் கேட்பியா? ஏடா சாமி, இந்த வாழ்க்கை வேணுடாப்பா, எனக்கு வேணாடா. நீ தப்பு பண்ணதான் நினைச்சு எந்த இதுவும் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம்பா சாமி. போதும், உன் எண்ணம் உன்னுடையது. எனக்கு ஆண்ட விட்ட வழி நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னை போ சொல்றது கூட எனக்கு என்ன. நான் கிளம்புறேன். முத்துசாமி எங்கேயா இருக்க? வாயா இங்க. மூட்டை முன்னாடி தான் நிக்கிறேன். வாயா இங்க. வரவேற்பு என்னமோ நல்லதா இருக்குது. ஆனா வான கிடக்க கொடுக்கதான் வக்கில்ல. சொல்லு, என்ன சொல்ல போற சொல்லு. மாரியா, நாளை காலையில மகன் கல்யாணம் கொடுத்த பணத்தை அசல் வரணும். கல்யாணம் பண்ணி குழந்தை கூட பெற்றுட்டான். ஆனா இன்னும் எனக்கு பணம் தரல. நாளை காலையில எனக்கு பணம் வரணும். வரலன்னா நீ கொடுத்த வீட்டு பத்திரத்தை என் மேல கரை மீன் வச்சு வீட்டை காலி பண்ணி தூக்கி போட்டுருவேன். ஐயா, இன்னும் ஒரு ரெண்டு மாசம் டைம் கொடுங்க. மாச முடியாதையா? வர்றையா? கடவுள் நமக்கு மட்டும் எங்க இவ்வளவு சோதனையை கொடுக்கணும்? அவர்கிட்ட கை நீட்டி வாங்கின பணத்தை
கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா கொடுக்கறதுக்கு தான் நம்ம கிட்ட எதுவுமே இல்லையேங்க. நாம எதை வச்சு கொடுப்போம்? ஏன்பா அப்படி நிற்கிறீங்க? சின்னவனே, காலையில கஞ்சி கூட குடிக்காம எங்கடா போன? நான் எங்கம்மா போனேன்? மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு தாம்மா போனேன். அம்மா அம்மா, என் கால் நல்லா இருந்தால் ஏதோ ஒரு வேலைக்கு போகும்மா. அதை விடுமா. ஏதுல இவ்வளவு காசு? உன்னதான் கேட்கிறேன், ஏது இவ்வளவு பணம்? சொல்லுடா, ஏது உனக்கு இந்த காசு பணம்? இல்லை இல்லை அம்மா, நான் தான் சொன்னேனே, என் கால் நல்லா இருந்தா ஏதாவது ஒரு வேலைக்கு போய் பொழைச்சி சம்பாதிச்சு கொடுத்துருப்போம்மா. இந்த நொண்டி காலை வச்சுக்கிட்டு என்னால பிச்சை தான் எடுக்க முடிஞ்சிச்சு. சிவா, என்னது பெச்சு எடுத்தியா? ஏ சாமி, ஏ தங்கம், உனக்காரா இந்த நிலைமை? நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ யாருக்கிட்டையுமே கையேத்த கூடாதுடா, யாருக்கிட்டையுமே கையேத்த கூடாது. அம்மா, எனக்கு வேற வழியே தெரியலம்மா. என்னப்பா அப்படி பார்க்குற? ஏம்மா, நாம நடுத்தருன்னா யாராவது நமக்கு உதவுவாங்களா? என்னப்பா அப்படி பார்க்குற? என்ன அப்படி பார்க்குற? நான் கவுண்டர் பேசுனதெல்லாம் கேட்டுதாம்மா. கவுண்டர் சின்னவா, என்ன ஒரு மாதிரியே பேசுறேன். என்னடா எனக்கு எப்படி தெரியும் பார்க்குறியா? வர வழியில் பார்த்துட்டு தான் வரேன். கவுண்டர் பார்த்துட்டு வரேன். அவர் பேசுறத நினைச்சும் போது அப்பயே உயிரை விட்டலான்னு இருக்குதுப்பா. எனக்கு அப்பயே உயிரை விட்டலான்னு இருக்கு. அப்பா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல. இந்த உலகத்தில் வாழ்றது எனக்கு பிடிக்கல. ஏப்பா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எப்படி பேச சொல்ற? இங்க வாழ்றது கஷ்டமா? என்னால நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா என்னால தாங்க முடியலம்மா, என்னால தாங்க முடியல. அதனால நான் யாருமே பாரமா இருக்க விரும்பலம்மா. அதனால அப்பா, அம்மா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா, என்ன சொல்ற? என்னம்மா? அதனால அம்மா, இந்த உலகத்துல இந்த வாழ்றது எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், உங்களெல்லாம் விட்டுட்டு போறேன்னு எனக்கு ஒரே வருத்தம். அதனால 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 பிச்சை எடுத்த காசுல பிச்சை எடுத்த காசுல தசத்தை வாங்கிட்டோம்மா. சின்னவனே, என்னடா சொல்ற? டேய், விளையாட்டு கூட சொல்லாதடா, அது இந்த அம்மானால தாய்க்க முடியாது. விளையாட்டுக்கு சொல்லாதடா. சொல்லுமா, நிஜமாதாமா சொல்றேன். ஐயோ ஐயோ, ஏன்டா அப்படி செஞ்ச? ஏன் அப்படி செஞ்ச? எந்த பெத்தவங்களுமே பிள்ளைங்களை பாரமா நினைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ எங்களுக்கு பாரமாடா. நீ வாழணும்டா, 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்டா. வாடா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். அம்மா, அப்பா, இருப்பா 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 இருப்பா. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். அம்மாவையும் அப்பா விட்டுட்டு போற ஒரே ஒரு வருத்தம் தான் எனக்கு இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு என்னால வர முடியாது.
இப்ப இருக்க நிலைமையில 2 லட்சமா 5 லட்சமா செலவு அதெல்லாம் முடியாது. அப்பா அவளை குழந்தைக்கு நீங்க எங்க போவீங்க? அம்மா அம்மா எங்கேயோ போய் சாவறத விட இந்த அம்மா மடியில அம்மா மடியிலேயே என் உயிரை விட்டுலாம் நிற்கிறோம்மா. அம்மா 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 எனக்கு ஒரு சின்ன ஆசைம்மா. சொல்லுங்க. அப்பா அப்பா மடியில படுத்துக்கிறேன். எனக்காக ஒரே ஒரு தாலாட்டு பாடுமா. ஐயோ டே சாமி, டே தங்கம், சாக போற நேரத்துல அம்மா தாலாட்டு பாடுன்னு சொன்னா என்னால எப்படா பாட முடியும்? எப்படி பாட முடியும்? அழாதுமா.
அப்பா தம்பி எப்படி செத்தானு தெரியும் மேடம். தாய்க்கு தலை புள்ள, தந்தைக்கு இளைய புள்ள சொல்லுவாங்களா. அவனுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு முன்னாடி, எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் போய் சேர்ந்துட்டானா. அந்த கடவுளுக்கு கண் இல்லடா, அந்த ஆண்டவா அவனை கொண்டு போயிட்டான் சாமி. அவன் தம்பி எப்படி சேர்த்தானோ தெரியுமாப்பா. நாங்க படுற வேதனையை தாங்க முடியாம அவன் வந்து போய் மனசு உடைச்சு போய் அவனே கோயில பிச்சு எடுத்துட்டு வந்து விஷத்தை வாங்கி தற்கொலை பண்ணிக்கிட்டான்ப்பா. இந்த காட்சியெல்லாம் பாக்குறதுக்கு அந்த ஆண்டவன் எங்களை விட்டு வச்சிருக்காப்பா. இந்த குடும்பத்துக்காக அவன் நாயா உழைச்சவன்டா. ஆனா வயசான காலத்துல அவனுக்கு பத்த முடியாத பாவே ஆயிட்டமேடா. அம்மா அம்மான்னு ஏன் முந்தானைய பிடிச்சிட்டு என்னையே சுத்தி வருவான். அம்மா உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன்னு சொன்ன பையன் இன்னைக்கு ஒரேடியா பிரிஞ்சு போயிட்டான்டா. ஒரேடியா பிரிஞ்சு போயிட்டான். டேய் ராஜா, உனக்கு தெரியுமாடா, நீங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போகும்போது அவன் வந்து என்கிட்ட சொல்லுவான்டா, அப்பா அண்ணன் நல்லா படிக்கிறான், அவனை படிக்க வைப்பா, அவன் படிச்சு வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவான், நம்ம கஷ்டமெல்லாம் போயிட்டு சின்ன வயசுல என்கிட்ட சொல்லுவாப்பா. நான் பட்டறைக்கு வேலை போய் எனக்கு படிப்பு இல்லைப்பா, நான் போய் பட்டறையில் வேலை செஞ்சு நான் குடும்பத்தை காப்பாத்துறேன், நீ எப்படியாவது அண்ணனை படிக்க வச்சிருந்த சொன்னான் சாமி. அப்படி சொன்னதானா இன்னைக்கு செத்து போயிட்டான். அவனுக்கு மட்டும் கால் போகாம இருந்திருந்தா நாங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம். நானும் உங்க அம்மாவும் நடுத்தருக்கு வந்திருக்க மாட்டோம்ப்பா. நடுத்தருக்கு வந்துடும். ஐயோ அப்பா, நீங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வர வைக்கிறேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. அப்பா நான் உங்களை விட்டு போகாம இருந்திருந்தா உங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்காதுப்பா. ஏன் தப்பு தாப்பா, ஏன் தப்பு தாப்பா, என்ன மன்னிச்சிருவா அம்மா, என்ன மன்னிச்சிருவா, என்ன மன்னிச்சிருவா. பெத்து வளர்த்து ஆளாக்கே அவனை எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா. ஆனா இன்னைக்கு வாழவே உன மாறி கொடுத்தா பாவே ஆயிட்டமேடா. ஐயோ ஐயோ கடவுளே, என் குடும்பத்து மேல யாரு கண்ணு பட்டுச்சோ என் குடும்பமே சின்ன பின்னமா ஆயிடுச்சுடா, சின்ன பின்னமா ஆயிடுச்சு. அம்மா அம்மா நீங்க இங்கே இருமா, நான் போய் இப்ப சொல்றேம்மா, நான் உங்களை விட்டு இனிமே தனியா போக மாட்டேம்மா. நான் போய் என் பொண்டாட்டி கூட்டிட்டு வரமா, நான் எல்லாம் ஒன்னா இருக்கலாமா.
நான் மட்டும் தனியா போவாது இருந்திருந்தா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குவா. தம்பியை செத்துருக்க மாட்டானேவா. இருமா நான் போய் என் பொண்டாட்டி கையில காலில் விழுந்தாவது இங்கே கூட்டிட்டு வந்துடுறவா. நாமெல்லாம் ஒன்றே சந்தோஷமா இருக்கலாமா. இங்கே இருமா, வந்துடுறமா. அப்பா அம்மாவை பார்த்துப்பா, வந்துடுறப்பா. உங்களுக்கு நான் இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கிறேன். கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு நான் இருக்கிறேன். இருப்பா, நான் வந்துடுறேன்ப்பா. எனக்கு இவன் போய் கூப்பிட்டா மட்டும் அவ உடனே நம்ம கூட சேர்ந்து வளர்றதுக்கு வந்துருவாளா? அந்த வீட்டுல இருக்கும் போது நம்ம நாயை விட கேவலமா நினைச்சவன் மறுபடியும் நம்ம கூட சேர்ந்து வாழ்வான்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இல்ல. நாலு வீட்டுல கையேந்தி பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிடவே தவிர மான மரியாதையை விட்டு மரும கையால வாங்கி சாப்பிடவே கூடாதுங்க, சாப்பிடவே கூடாது. எனக்கு கல்யாணம் ஆன நல்லது இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இப்ப ஒண்ணு கேக்குறேங்க, நம்ம எங்கேயாவது போயிடலாங்க, நம்ம எங்கேயாவது போயிடலாங்க. லட்சுமி, நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? நம்ம மருமவன் நம்மளை நல்லா பார்த்துக்க மாட்டான்னு எனக்கும் தெரியும் லட்சுமி. அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாது லட்சுமி. நம்ம பையனாவது நல்லா இருக்கட்டும். வா லட்சுமி, எங்கேயாவது போய் நம்ம செத்து போயிரு. வா லட்சுமி, வா சாமி, வா வா.